ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி பிளாக் சீரிஸ் டே 33. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட சொல்லலாம். இவங்க வந்து அன்னம்ஸ் ரெசிபி. கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் இவங்களுக்கு பழக்கமானவங்க தான். யூடியூபராக பார்த்தவங்க இப்போ வந்து பாத்திரக்கடை நடத்துகிற அளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து காரைக்குடி அண்ட் செட்டிநாடு பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடி செட்டிநாடு பாத்திரங்கள்லாம் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க ஷாப்பில். அது மட்டும் இல்லாமல் மசாலா ப்ராடக்ட்ஸ், நிறைய பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் கூட அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இட்லி பாத்திரம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12 கோடி இட்லி பானை வாங்கணும். பிகாஸ் இதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, அந்த இட்லி பாத்திரத்தோட குழி இருக்குது பாருங்கள், நல்ல ஆழமான குழி. பித்தளையில் தான் அவ்வளோ குழி இருக்கும், எவசில் அவ்வளோ அப்படி குழி பார்க்கல. இவங்க சூப்பராக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணி இருக்குல்ல, இட்லி துணி, அதுவுமே சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப சௌரியமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து துணி வாங்குறதுக்கெல்லாம் தேவையே இல்லை, எல்லாமே இருக்கும். ஸோ துணியை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா கசக்கி போயிடுச்சு, அந்த ஸ்டார்ச்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு டைமுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சூப்பராக எப்பவும் போல் இட்லி மாவு அரைச்சிட்டேன். 5க்கு 1 போட்டு இட்லி மாவு அரைச்சிட்டது தான். அதை போட்டு நான் வந்து வாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஆற்றுக்கு தான் தூக்கிட்டு வந்து வாத்தேன் இந்த வாட்டி. நான் 12 இட்லி எப்படி ஒரு ஆளாக சாப்பிட முடியும், குண்டு இட்லி இல்லையா? ஸோ அதனால் வாத்துக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இட்லி ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான், அப்படியே சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நல்லா அதுலேயே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்தேன். துணி எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இட்லியை சொல்லணும், செம்ம சாஃப்ட்டு, அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது. நம்ம அரைக்கிற வேகத்தில் மாவு இருந்தாலும் அந்த துணி போட்டு வாக்குற சாப்பிட்ற டேஸ்ட்டு அது ஈடனையாக ஆகவே ஆகாது. அப்படியே அந்த துணியை வந்து தண்ணியில் போட்டு ஊற போட்டோம் அப்படின்னா அதை நான் வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் சட்னியும் நெய் சக்கரை போட்டு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அன்னம்ஸ் ரெசிபிஸோடைய ஆன்லைன் பேஜை செக் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.